சென்று வெற்றியை நோக்கி சென்று வெற்றி அடைய வேண்டும் என்று வெற்றி அடைந்தவர்களின் கதையை மட்டுமே நாம் படிக்கிறோம். தோல்வியுற்றவர்களின் கதை எங்கே சென்றது, ஏன் சென்றது, எதற்கு சென்றது நமக்கு தேவையில்லை. தோல்வியுற்றவர்களின் கதையை படித்தால் வெற்றிக்கான பாதை தெரியாது. வெற்றிக்கான பாதை எந்தெந்த பாதை தவறான பாதை என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆம், உலகப் போர் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். வெறும் 3,50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடு இந்த மொத்த உலகத்தையே இன்றளவும் நடுநடுங்க வைத்ததென்றால் அது அந்த ஜெர்மனி நாடு. அவர்களுக்கு கல்வி இல்லை, அவர்களுக்கு தைரியம் இருந்தது. கம்பன் பாடினான், எனது கம்பன் விட்டு கட்டுத்தரையும் கவிபாடியும் என்று பாடினார்கள். ஆனால் அந்த தமிழகத்தையே ஆண்டு இன்றளவும் மனதில் மறையாத முதலமைச்சராய் நின்று கொண்டிருக்கிறார் தர்ம வீரர் காமராஜர். கல்வி இல்லாமல் தான். வெற்றிடத்திலிருந்து வெற்றிக்கான கல்வி ஒரு கருவியை தவிர, ஆனால் மூலக்கூறு முயற்சியே என்றுதான் நான் உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஐயா அப்துல் கலாமும் படித்தால்தான் நாமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். நமது சக மாணவர்களும் நண்பர்களும் நம்மோடு படிப்பவர்களும் இல்லை. ஏன்? முயற்சி என்ற அந்த முதல் படியை எடுத்து வைக்க தயக்கம். அந்த தயக்கத்தை மீண்டு முயற்சி என்ற முதல் படியை நிறைவு செய்தால்தான் வெற்றி என்ற படியை நோக்கி செல்ல முடியும். பயந்தவனுக்கு வெற்றிடம் வெற்றிடமே, வெற்றியை கண்டவனுக்கு வெற்றிடமும் வெற்றிடம் அல்ல